அம்மா அம்மா பாருடா, மல்லிகா வந்திருக்கா. எப்போ வந்தா? மச்சான் வரலையா? இல்ல. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா, இவ எதுக்கு அழுதுட்டு இருக்கா? அவ புருஷா இங்க அனுப்பி விட்டுட்டான். வரதட்சணை பணத்துல மிச்சம் பணம் வாங்கிட்டு வந்தா போதும்னு. அவங்க அம்மா பிடிவாதமா இருக்காங்களாம். நீ கவலைப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். நீ படுத்து தூங்கு. டே, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாமா, நான் சாப்பிட்டேன். ஒருத்தன் ட்ரூப்பை விட்டு போனதுனால ப்ரோக்ராம் நடத்தாம இருக்க முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேண்டிய ப்ரோக்ராம நீங்க 5 பேர் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி தரணும். இல்ல ஃபாதர், 6 பேர் பண்ற ஷோல 5 பேர் பண்ணா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேண்ட் புதுசா வந்திருக்கு. அதனால நம்ம ஒருத்தர் இல்லாம ஷோ நடத்துறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன். அவனுக்கு பதிலா நான் வேணா வரட்டுமா? அது போதும். ஃபாதர் வந்தா செம காமெடி. இப்படியே போனா நீ என்ன நடிக்க மட்டும் இல்ல, குழியில படுக்கவும் வச்சிருவேன். ஃபாதர், எனக்கு ஒரு ஐடியா. நம்ம பத்திரிக்கையில ஒரு விளம்பரம் கொடுத்தான்னு. அது நல்லா இருக்கு. உனக்கு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது மட்டும் கிடையாது, நீ பெரிய கெட்டிக்காரன்னு நான் சொன்னவை நீ திமிர்ல ஆட ஆரம்பிச்சிருவ. அதனாலதான் நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். பேசாதீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். இப்பவே அவனுக்கு பதிலா நீ ஒருத்தனை தேடி கொண்டு வரலன்னா உனக்கு பதிலா இன்னொருத்தனை நான் கண்டுபிடிப்பேன். நான் எங்க போய் தேடுவேன்? போய் தேடுறா. வாடா போய் தேடுவோம். நானும் போய் தேடட்டுமா ஃபாதர்? உனக்கு எப்ப பார்த்தாலும் நக்கல் தான். இன்னைக்கு அவனையாவது ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கலனா ஃபாதர் நம்மள இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவாரு. அதை நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாலும் அவரோட மூஞ்சி அப்படிதான் இருக்கும். அது சரிதான். உலகமே மாறினாலும் ஃபாதரோட முகம் மாறாது. இங்க எங்கயோ தானே அந்த பட்டாசு பாலு தங்கியிருக்காரு. பட்டாசு பாலுவா? அது யாரு? அவர் ஒரு பழைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட். பட்டாசு தான் அவனோட மெயின் ஐட்டம். அதனாலதான் அந்த பேர் வந்துச்சு. அவன் கிடப்பானா? நாம அவனை தேடுவோம் வா. அந்த நிஷாந்த் வரேன்னு சொன்னான். அப்புறம் அவன் இங்க வந்து நாம இல்லனா ஏதாவது முட்டாள் மாதிரி பண்ணுவான். நீ போய் அவரை பார்த்து, நான் இங்க நிக்கிறேன். ஐயா. என்னையா? ஐயா, ஒரு விஷயம் கேட்க வந்தேன். அந்த ஹனீஃபோட வீடு எங்க இருக்கு? அந்த ஹனீஃபா தான் இறந்து போயிட்டாரு. மிமிக்ரி ஹனீஃபா? அவன் தான் செத்துட்டான். முக்ரி செய்து ஹனீஃபா தான். முக்ரி இல்ல, மிமிக்ரி. அப்படின்னா? மிமிக்ரினா அந்த தவக்கல மாதிரி. தவளையா? டே, அவன் இல்லடா, தவளை இல்லடா, தவக்கல பிஜுவை தேடி வந்திருக்கோம். உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? தவளை வேணுமா தவக்கல வேணுமான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். என்கிட்ட தானே சந்தேகம் கேட்டாரு. ஒருத்தர் சந்தேகம் கேட்டா ஏன்டா நீ இப்படி டென்ஷன் ஆகுற? அதுக்கு நீயே சொல்லாங்கற. அவன் தான் என்கிட்ட வந்து கேட்டான். யார் கேட்டானடா? எதுக்குலாம் நான் கேப்பேன்டா. உனக்கு என்னடா? உன் வேலைய பார்த்துட்டு போடா. நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம டென்ஷன் ஆகுற? அவன் கேட்டாரா பதில் சொல்லிருக்கோம், இல்ல முடியாது சொல்ல வேண்டியதா? டேய், ஏமால எதுக்கு நான் சண்டைக்கு வர? கேட்டது அவரு. யார்கிட்ட வந்து ஒழுங்கா பதில் சொல்லு. தெரியலனா தெரியலன்னு சொல்லிருக்கடா. ரோட்ல போறவங்க சண்டை போட்டுட்டு அவரே போயிட்டாரே. பதில் சொல்றா. நீ யாரா நீ? போடா. ஐயோ, டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? டேய் ஓடாதடா. என்ன விட்டுறா டேய். ஓடாத. நான் மாட்டேன்டா. திரும்புடா. நீ எதுக்குடா ஓடுற? நீயே ஓடும்போது நான் இங்க சும்மா நிக்கணுமா? நீ எதுக்கு ஓடுன? நான் உன்னை காணணும்னு தேடிட்டு இருந்தேன். நீ இவ்வளவு நேரமா எங்க போன? அதாவது நான் வரும்போது ஒரு வயசான பெரியவர் 1 ரூபா காணன்னு கீழே தேடிட்டு இருந்தாரு. நான் அங்கதான் இருந்தேன். அந்த ஆள் காசு காணாம போச்சுன்னா அந்த ஆள் தேடிட்டோம். நீ ஏன் நிக்கிற? அந்த ஆளு போகாம நான் எப்படி போறது? ஏன் போன? அந்த 1 ரூபா மேலதானே நான் கால் வச்சு நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி போறது? அண்ணா எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. நான் ஒருத்தவங்களை தேடி வந்தேண்ணா. அண்ணா ஒன்னும் பண்ணாதீங்க. அண்ணா சொல்றது கேளுங்கண்ணா. அண்ணா 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 விடுங்கண்ணா. அண்ணா விடுங்கண்ணா. அண்ணா விடுங்கண்ணா. அண்ணா அண்ணா விடுங்க. உள்ள போடா. அட விடுங்க. இங்க வந்து அது இருக்கா இது இருக்கான்னு கேக்குறா. நைட் வந்து அவன் திருடுவான். கிடையாது, இவன மாதிரியே இருக்க இன்னொருத்தன் தான். இல்ல இவன் தான். இவனு அறிவு இல்லாம தான் இவன் சொல்றானா? அறிவு இருக்க நீ தானே மன்னிக்கணும். அம்மா நாய் எங்க? இறங்கு 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 இறங்கு. ஆமா வாடா, அனுப்பு. ஒண்ணு எல்லா மிமிக்ரிக்காரங்களையும் வேண்டிக்கோங்கடா. நான் கூப்பிடுறப்ப வாங்க. ஃபாதர் எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த ஃபாதருங்க இந்த அர்ஜென்ட் நேரத்துல எங்க போய் தொலைஞ்சாரு இந்த ஃபாதர்? என்ன இங்க புதைச்சு வச்சிருக்காங்க? என்னடா முக்கியமான ஆள் வந்திருக்காங்க. யாரு, மந்திரியா? இல்ல மிமிக்ரி. நம்ம கேங்ல ஒரு ஆள் கம்மியா இருக்குல்ல, இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன். டேய் உள்ள வாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, அங்க போய் நிக்கிறோம். சரியா? எல்லாம் லைனா நில்லுங்க. போங்க போங்க. பின்னாடி போயா நீ. எல்லாரும் தயாரா இருங்க. வணக்கம் வை. வணக்கம். 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 வணக்கம்.
வா 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 ஃபாதர், இவன் ரொனால்டு. ஒரு சின்ன குழந்தைகளோட உரு மாற்றத்தை இவனால காட்ட முடியும். ரொம்ப திறமையானவ. அப்படின்னா கொஞ்சம் காட்ட சொல்லு. காமி காமி மிமிக்ரி பாடு. பயப்படாம பாடு. பாடுடா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே. ஏய் போதும் போதும், யாரா நீ? நீ வெளில போ. வாடா இவனை கொஞ்சம் வாடா வெளில வெளியே வாடா. நீல சட்டை நீ வா. நீ வா. டேய் என் கையை விடுறா. நீ வா. சரி சரி. நீ வா. ஃபாதர், இந்த பஸ்ல எல்லாம் பாடுவாங்கல்ல அந்த மாதிரி, அதை விட இந்த ஆள் நல்லா பாடுவான் ஃபாதர். இங்கே வாயா, பாடு பாடு பாடு. வான்மதி அடி வான்மதி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. அட வான்மதி அடி வான்மதி அடி வான்மதி அடி வான்மதி அடி வான்மதி அட வான்மதி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. அட வான்மதி என்னை பாரடி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. அடி வான்மதி அடி வான்மதி அடி வான்மதி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. அடி வான்மதி. என்ன பிச்சை? சரி நீ கிளம்பு. அது கூட ஃபாதர், இந்த கோட்டு போட்ட ஃபாதர்ல கிண்டல் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கான். கூப்பிட்டுமா? அந்த கருப்பு சட்டக்காரனை கூப்பிடு. சஞ்சய் வாடா. கூப்பிட்டீங்களா ஃபாதர்? எதுக்கு ஃபாதர் இது? கர்த்தருக்காக. உங்கம். ஐயோ அச்சச்சோ. போடா போடா. ஃபாதருக்கு முத்திருச்சு. ஓடுடா. அடுத்த ப்ரோகிராம் என்ன ஃபாதர்? போடா. ஓடுடா. ச்சே, ஒருத்த கூட உருப்படியா இல்லையே. புரியலையே. நில்லுங்க. இவனுங்கெல்லாம் வெரி என்னடா ஜூனியர்ஸ். புதுசா இருக்கு. பார்க்க வேண்டாம். யாரா அவன்? எங்க தான் தூக்கிட்டு வந்திருப்போம். சந்தேகமே வேணாம். பார்க்க அழகா இருக்கிற எது வேணாலும் அவன் தூக்குவான். வா வா போய் பாப்போம். கம் ஆன் கம் ஆன். என்ன இது நான் கூட்டு வந்தேன். ஓ, உனக்கு அந்த வியாதி ஆரம்பிச்சிருச்சா? இல்ல ஃபாதர், எனக்கு அந்த நோயெல்லாம் இல்ல. அப்புறம் இது நம்ம ட்ரூப்புக்கு வந்த ஆர்டிஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபாதர். இப்பவும் எப்பவும் ஸ்தோத்திரம். இது ஒரு பொண்ணாச்சே. ஆமா ஃபாதர், பொண்ணுதான். எந்த சந்தேகமும் இல்ல. ஏன் கர்த்தரை இப்படி சோதிக்கிற? ஃபாதர், மிமிக்ரி சரித்திரத்துல ஒரு மிகப்பெரிய வரலாறு. 5 ஆம்பளைங்க ஒரு பொண்ணு ஒரே ட்ரூப்ல. ப்ரோக்ராமுக்கு எந்த குறையும் இருக்காது ஃபாதர். பிரசீதா, உன் டேலண்ட்ல ஒரு சின்ன சாம்பிள் காட்டு. சார், என்ன இப்படி எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணக்கூடாது சார். உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நான் வரட்டா? இன்னும் இருக்கு ஃபாதர். இன்னொரு சாம்பிள் ஃபாதர் காட்டு நீ. ஃபாதர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். வேற என்ன இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு? ஒரு பிரைமரி ஸ்கூல் வாத்தியாரான நீங்க இப்ப மினிஸ்டர் சுத்துறீங்களே, இதுக்கெல்லாம் காசு வேணும். நானும் இப்ப போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு யார பார்த்து பயம் கிடையாது. எப்படி இருக்கு? இன்னும் கூட இருக்கு ஃபாதர். போதும் போதும், வேண்டாம் வேண்டாம். நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வா. போ போ. பாரு, இங்க சில ஜொல்லு பாட்டிங்க இருக்கு. இவங்க ஒருத்த மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. பொண்ணுங்களை வச்சு ட்ரூப் ஆரம்பிக்கும் போது நான் கூப்பிடுறேன், அவசியம் கூப்பிடுறேன். பிரசீது, டேய் நீ கொஞ்சம் இங்க வா. அந்த பொண்ணோட கால்ல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லன்னு நினைக்கிறேன் ஃபாதர். அப்புறம் நீ எதுக்குடா நாயே அந்த பொண்ணை மோந்து பாத்துக்கிட்டு சுத்துற? இல்ல நான் கமல் சார் நம்பர் கொடுக்க இங்க ஆள் இருக்குடா. இந்த குரூப்ல பொண்ணுங்களை சேர்க்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஃபாதர் அசிங்கப்படுத்துறியா நீ? பேசாதீங்கடா, நிறுத்துங்க. என்ன ஃபாதர், நீ என் மானத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியடா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இதெல்லாம் சரியில்லை. நான் கூட்டு வந்த ஆளு எவ்வளவு பரவாயில்ல. என்னடா பொண்ணு கூட்டு வந்த நீ? அந்த பொண்ணுக்கு எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மிமிக்ரி ட்ரூப்ல ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஆமா, ஆள் எடுக்கிறோம். நானும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். ஐயோ ஐயோ, நல்லா மிமிக்ரி பண்ணுவியா? என்னால முடிஞ்ச அளவுக்கு. சரி, அப்ப நாங்க சொல்ற மாதிரி ஒரு நல்லா பண்ண முடியுமா?
நல்லா பிஸியா இருக்கிற ஒரு ரோடு, ஒரு டெம்போ டிராவல் வண்டி, ஒரு காரு, ஒரு வேனு, ஒரு ரிச்சா வண்டி, ஒரு சின்ன ஸ்கூட்டர் போயிட்டு இருக்கு அந்த ரோட்ல. ட்ரெயினும் அப்படியே ட்ரெயினும். இதெல்லாம் ஒன்னா போற சத்தத்தை தனியா காட்ட முடியுமா? அது எப்படின்னு நீங்க கொஞ்சம் காட்டுனீங்கன்னா அது மாதிரி நானும் பண்ணிடுவேன். அது செஞ்சு காட்டிட்டு செய்யணும்னா அதை நாங்களே செஞ்சிடலாமே. பெருசா செய்யறதுக்கு வந்துட்டாரு. நான் கொஞ்சம் ஃபாதரை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே ரூம் எல்லாம் தொடச்சி வச்சுலேந்துரு. வர பாய். நாங்களே கஷ்டப்பட்டு ஆள் தேடிக்கிட்டு இருக்கோம், இவனுங்க வேற. எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஃபாதர்? பர்றா என்ன பாக்குறீங்க? நானே தான். ஆமா, ரோட்ல என்னைக்கிட்ட ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சது? ஐயோ, ஃபாதர் இல்ல, இவன் தான்டா. அப்பா, என் பேர் ஜெயன். ஃபாதரோட லெட்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன். உங்க ட்ரூப்ல என்னையும் சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன். காது கேட்காதவங்களை பத்தி நாம இப்ப ஃபீல் பண்ணி பண்ண போறோம். ஒரு குடும்பத்துல யாருக்குமே காது கேட்கலன்னா அந்த மாதிரியான ஒரு பிளேயை தான் நம்ம பார்க்க போறோம். 27, 28, 29, 30 திங்கள் 29, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. நான் கட்சியோட மாநில மாநாட்டுக்காக வந்தவன். கூட வந்தவங்களா போயிட்டாங்க. எனக்கு வழி தெரியாது. கொஞ்சம் குடுவாஞ்சேரி வழி சொல்றீங்களா? கோழி வேணும்னா கிலோ 180 ரூபா, நாட்டுக்குள்ளனா 300 ரூபா. கோழி இல்லையா? குடுவாஞ்சேரி வழி வழி. இங்க விலையெல்லாம் கம்மி பண்ண முடியாது. நாட்டுக்குள்ளே ஒரே விலை 300 ரூபா. ஐயோ, குடுவாஞ்சேரிக்கு போற வழியா? ஐயோ, உனக்கு எத்தனை கிலோ வேணும்ன்றது மட்டும் சொல்லு. நாங்க தலைமுறையா இந்த கோழி விக்கிற பிசினஸ் மட்டும் தான் பண்றோம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. விலை கம்மி பண்ண சொன்னா நடக்கவே நடக்காது. ரொம்ப புடிவாத மாதிரி தான். நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். வணக்கம். நான் குடுவாஞ்சேரி வரைக்கும் போனோம், வழி சொல்லுங்க. உங்க பையன் கிட்ட பேசினா அந்த ஆளு காது கேட்க மாட்டேங்குது. நீங்க தான் வழி சொல்லணும். அப்படியா? இங்க இருந்து நேரம் போகணும். அங்க இருந்து இடது பக்கமா ஒரு வழி இருக்கு, அதுல போக கூடாது. அங்க இருந்து வலது பக்கமா ஒரு வழி இருக்கு, அதுல போக கூடாது. கரெக்ட், போகணும். அப்படி போகும்போது அங்க பச்சை பெயிண்ட் அடிச்ச ஒரு வீடு இருக்கும். அங்க கேட்டா போதும். கோழியோட ரேட்டு இங்கேயும் அங்கேயும் ஒண்ணுதான். எங்க போனாலும் கோழிக்கு ஒரே விலை தான். என் பொறுமையை சோதிக்காதீங்க. கோழி ரேட் எல்லாம் கம்மி பண்ண முடியாது. தங்கத்துக்கு இப்ப என்ன விலை? கோழி வாங்க வரலையா? குடுவாஞ்சேரிக்கு போனோம், வழி 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 சொல்லுங்க. யோ, என் பொண்ணு தாயா கோழி வளர்த்தது, அவகிட்ட கேட்டுக்க கோழி ரேட்டு. மகளே மகளே, பா 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 போய் சொல்லு. ஏமா, நான் குடுவாஞ்சேரி வரைக்கும் போனோம். உங்க அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் கேட்டேன், சுத்தமா உங்களுக்கு காது கேட்கல. நீ அது வழி சொல்லுமா? அப்பாட்ட கேட்டீங்க? கேட்டேன். அண்ணன்ட்ட கேட்டீங்களா? 2 பேர்கிட்டயும் கேட்டேன். அப்பாவுக்கு அண்ணனுக்கு சம்மதம்னா உங்களை கல்யாணம் பண்ண எனக்கு சம்மதம் தான். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஐயோ, கீழே விழுந்துட்டாரு.